ஐயோ ரொம்ப போர் அடிக்குது. யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி பிராங்க் பண்ணுவோமா? ஓகே, நம்ம நண்பன் பிராங்க்லின் இருக்கிறால, அவனுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு பிராங்க் பண்ணலாம். இருங்க. ஓகே, 1 2 3 4 5 போடு நம்பரு. ஹலோ, கேக்குதா மச்சான்? ஏய் மச்சான் பிராங்க்லின், டேய் கேக்கலடா நீ பேசுறது. ஹலோ மச்சான், இப்ப கேக்கல மச்சான். நீ இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி எங்கேயாச்சும் உயரமான இடத்துல போய் பேசு. ஹலோ, எங்கடா கட்டே பண்ணிவிட்டா? சரி ஓகே, ரேட் விடுங்க, அப்புறம் ஒரு நாளைக்கு ப்ராங்க் பண்ணிக்கலாம். இப்போ நேராக போயிட்டு வீட்டில் போர் அடிக்குது, போயிட்டு டிவி போட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து ஏதாச்சும் பண்ணலாம் வாங்க. ஓகே ரைட்டு. ஸோ நேராக நம்ம ஊரில் டீ கடையை பார்த்து நல்லா குடிச்சிட்டு அப்புறம் திருப்பி வீட்டுக்கு வரலாம். மக்களே, வீட்டில் இருக்கிற ரொம்ப சலுப்பாக இருக்குது, என்ன பண்ணுறனே தெரிய மாட்டேங்குது. நம்ம சின்சான் வேறு ஊருக்கு போயிட்டான், ரொம்ப அதனால போர் அடிக்குது நம்மளுக்கு. ஓகே இருங்க, இப்போ தான் டீ குடிச்சிட்டு வந்துக்கிறேன் வீட்டுக்கு. போயிட்டு டிவி பார்த்து ஏதாச்சும் பொம்மை படம் கார்ட்டூன் பார்க்கலாம். மோட்டு பத்லு ஏதாச்சும் பார்ப்போம் வாங்க போயிட்டு. ஓகே டாட்டா. இருங்க போய் டிவி பார்க்கலாம். என்னடா இது? என்னது பிராங்க்லின் மண்டையா போட்டானா? ஐயோ ஐயோ, நம்ம பண்ண பிராங்கால உயிரா போச்சே. இருங்க, யாரு கால் அடிக்கிறது? யாரோ கால் அடிக்கிறாங்க. யாரு? ஹலோ கேக்குதா? உங்களதான். ஹலோ பிராங்க்லின் மாமா மைக்கேல் பேசுறப்பா. ஏப்பா நீ பிராங்க்லின் செத்து போயிட்டப்பா. நீ வந்து கடைசியோட ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போப்பா. ஐயோ என்ன பண்றது தெரியலையே. சரி மக்களே, ஏதோ தெரியாம பண்ணிவிட்டோம். கடைசியா பிராங்க்லினாச்சும் போய் ஜிடிஎஃப்ஐல இருக்கா மக்களே, அவனை போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஜிடிஎஃப்ஐக்கு இந்தியன் பைக்ஸ்ல இருந்து போகணும்னு வச்சுக்கோங்களேன், ஏரோப்ளைன்ல தான் போக முடியும். என்னடா ஏர்போர்ட்டை பிளாக் பண்ணிக்கிறானுங்க. ஹலோ ஆபீசர், என்ன சார்? சார் நான் அவசரமா ஊருக்கு ஜிடிஎஃப்ஐக்கு போகணும் சார். ஜிடிஎஃப்ஐ சிட்டிக்கு எனக்கு கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா நான் மட்டும் ஏரோப்ளைன் பிடிச்சி அங்கே சிட்டிக்கு போய் என் நண்பர் செத்து போய் கிடக்குறேன் சார். அவனை போய் பார்க்க போகணும் சார், ப்ளீஸ் விடுங்க சார். ஹலோ உங்களை தான் சார். ஐயோ இவன்ட்டெல்லாம் பேசி வேலைக்கு ஆகுது மக்களே. இப்போ நேரம் நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கொல்லி யோசிச்சிட வேண்டியதான். என்ன பண்ணுறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இவனுக்கு வேறு ஏர்போர்ட்டை பிளாக் பண்ணி வச்சுட்டானுங்களே. ஆஹா, இங்கே ஒரு பெரிய ட்ரக்கு போயிட்டு இருக்கே. ஓகே ரைட்டு மக்களே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ட்ரக்கை ஆட்டையை போட்டு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கை வச்சு நம்ம இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழைய போகிறோம். எப்படின்னு தானே கேட்குறியா? இப்போ இருக்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்கை போய் சேசிங் பண்ணி பிடிக்கலாம் எப்படியோ ஒன்று. ஓகே ரைட்டு. இப்போ வாங்க அப்படியே டாப் கீர் நம்ம ஃபார்ச்சுனர் காரில் போட்டு அப்படியே போகலாம். ஓகே ரெடி. எல்லாரும் சீட் பெல்ட்டை போட்டு கட்டிமாக பிடிச்சிக்கோங்க. இப்போ பாருங்க வாட்டர் எப்படி வாட்டர் மட்டும் பாருங்க. நவுறு வந்துட்டு இருக்கல அண்ணா. நவுறு. ஐயோமா என்னடா இது? ஐயோ கண்ட்ரோல் மீறிடுச்சா? எப்போ யாரை காப்பாத்துக்கவா? நிறுத்த. ஓகே மக்களே, அப்பாடா எப்படி வந்து ட்ரக்கை வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ட்ரக்கை வச்சு நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்குள்ள நுழையிற மட்டும் பாருங்க. அப்படியேங்கப்பா இமாம் பெரிய ட்ரக்கா. ஓகே, ஸோ நம்ம பிளான் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஒர்க் அவுட் ஆகணும். நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம மாமா பிராங்க்லின் வந்து பார்த்தீங்கன்னா பாடி எடுக்கிறதுக்குள்ள நம்ம ஜிடிஎஃப்ஐ சிட்டிக்கு போயே ஆகணும். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேரம் ட்ரக் ஆடிய போட்டாச்சு. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏர்போர்ட்டோட பேக் சைடுக்கு தான் போயிட்டு இருக்கோம். பேக் சைடில் போயிட்டு இந்த ட்ரக்கை நிறுத்தி அதுலேருந்து ஜம்ப் பண்ணி அப்படியே உள்ள வேலியிலேருந்து கொதிக்க போகிறோம் மக்களே. அதை இதான் பிளானடா டூ அப்படின்னு. ஓகே, இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறது தான் நம்மளோட பிளானே. எப்படி போனா என்ன? இப்போ பாருங்க என்னோட ஜம்பிங் திறமையை மட்டும். ஓகே ரெடியா? இப்போ பாருங்க ஜம்ப் பண்ணுற பாருங்க. ஓகே, இப்போ பாருங்க பிராங்க்லினோட ஜம்பை. போட்டு வேற மாதிரி கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்குள்ள எப்படியான போலீஸ் தெரியாமல் நுழைஞ்சாச்சு. இப்போ நேரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன் எடுக்கிறோம். இந்த ஊரை விட்டு தப்பிச்சு ஜிடிஎஃப்ஐ சிட்டிக்கு போகிறோம். அப்புறம் பாடி எடுக்கிறதுக்குள்ளே அவனை போய் பார்த்துட்டு வந்துடுறோம் பிராங்க்லினை. ஓகே மக்களே, ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரோப்ளைனை வந்து டேக் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டே பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம தான் பிளைன் ஓட்டி ஆகணும். நம்மளுக்கு வேறு பிளைன் வேறு ஓட்ட தெரியாது. ஓகே, ஏதோ ஒன்று பண்ணி ஓட்ட வேண்டியதான். கூகுளில் யூடியூப்பில் ஏதாச்சும் போட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எப்படியும் ஃப்ளைனை டேக் ஆஃப் எடுத்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே ஃப்ளைனை தூக்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ண போகிறோம். ரெடி 1 2 3 போட்டு வேற மாதிரி டேக் ஆஃப் ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் என்னது இது பிளைன் எப்படி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் பண்ணி இப்போ ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குது மக்களே. அப்பாடா. ஸோ கட்டச்சா வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிஎஃப்ஐ சிட்டிக்கு வந்தாச்சு மக்களே. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டேன். அதாவது இந்த ஏரோப்ளைனில் பெட்ரோல் போட்டாங்கன்னா என்னன்னு தெரியல. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டெக்காகி ஓடுது. இந்த இவ்வளோ தூரம் வந்தனால பெட்ரோல் தீர்ந்து போச்சுன்னா என்ன நினைக்கிறேன் என்னன்னு தெரியலையே.
தெரியலையா என்னாச்சு வண்டி ஸ்டெக்காய் டக்கட்டப்பா மாதிரி ஓடிட்டு இருக்குது. ஐயோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போகணும். ஆனால் அது இது போகுமா என்னன்னு டவுட் ஆகுது எனக்கு. இருங்க வண்டியில் ஏதோ கட்டாமட்டான்னு சத்தம் கேட்குது. ஐயோ என்னது இது? ஐயோ பாருங்க பயிர் பற்றிக்கிச்சு. பயிர் ஐயோ யாரை காப்பாற்றிக்கப்பா எப்பா. ஐயோ என்னடா இது இப்படி நடந்து நான் எதிர்பார்க்கவே இல்லைடா. எப்பா சாமி டாய் என்னடா இது டே. ஐயோ எங்கே போய் மறந்த போதுன்னு தெரியலையாண்ணா. ஐயோ என்னடா இது இப்போ பயிர் வந்துட்டு இருக்குது. ஐயோ ஹெல்ப் மீ யாராச்சும் ஹெல்ப் மைக்கில் இறங்குறீங்களா டே, ரேடியோவில் யாராச்சும் இருக்கீங்களா டே, ஹெல்ப் மீ. ஐயோ என்னது எவனுமே நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறான். ஓகே மக்களே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உயிர் கொடுத்தாச்சு அப்படி ஒன்று கீழே லேண்ட் ஆஃப் ஆகிட வேண்டியதான். ஓ என்னோட தலையை சுற்றுது. எப்பா அப்பாடா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து இறக்கி விட்ருக்குன்னு பாருங்க. நம்ம இன்னும் GTA5 சிட்டியே வரல மக்களே. GTA5 சிட்டியில் இருக்கிற பெரிய மலை மேலே வந்து நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்ருக்குது அந்த பிளைனு. இப்போ இந்த மலையிலேருந்து நம்ம கீழே இறங்கணும். ஆஹா ஒரு வண்டி இல்லையா போடு. நம்ம நேரமாக என்னன்னு தெரியல நம்மளுக்கு வந்து ஒரு அருமையான மவுண்டைன் பைக் கிடச்சிருக்கு மக்களே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மவுண்டெயின்லேருந்து கீழே இறங்கிடலாம் எப்படி ஒன்று. ஓகே பட் இந்த மவுண்டெயின் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிம்பிளான மவுண்டெயின் கிடையாது மக்களே. இது மவுண்ட் எவரெஸ்ட். நம்ம ஊரில் மவுண்ட் எவரெஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல இமாலயா மலை. ஸோ அந்த மாதிரி இருக்கும் மக்களே. ஸோ இந்த மலையிலேருந்து கீழே இறங்குறது ரொம்ப பெரிய கஷ்டம். பட் இருந்தாலும் நம்ம இந்த பைக்லேயே இறங்க போகிறோம் பார்க்கலாம். சரி ஓகே ரைட்டு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடேங்கப்பா என்னடா போக வழியே இல்லை. இத்தனோண்டு வழியில இந்த பைக் ஓட்டிட்டு போகிறது. ஐயோப்பா கொஞ்சம் மிஸ் ஆனால் நம்ம வந்து தலை தனியாக காலு தனியாக உருட்டுட்டு போயிருமே. இருந்தாலும் நம்ம வந்து பெரிய பைக்கர்னு நிரூபிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம ஓட்டி காமிக்கிறோம் பாருங்க எப்படி ஓட்டுறன்னு மட்டும் பாருங்க. இந்த பைக் அழகாக வந்து கீழே விழுவாமல் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சொயின்னு கீழே இறங்கிட்டு இருக்கேன். அப்பப்பா என்னடா இது டே எம்மா சாமி. ஐயோ ஒரு கல்லில் இடிச்சா கூட மண்டை பழந்துக்கும் போல தக்காளி சட்னி மாதிரியே. ஐயோ இது நான் போக இவ்வளோ பெரிய இதாக இருக்குது ஸ்லோப்பு. ஐயோ எப்பாடே அங்கே பாருங்க ஒரு இது வருது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஜம்ப் பண்ணனா இங்கிருந்து எங்கே போய் குதிப்பண்ணே தெரியலையே. இருங்க மக்களே இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஏதோ காத்துட்டு இருக்க மாதிரியே தோணுது எனக்கு. அடடா இது என்னதுடா அடே என்னடாது எப்பா. ஓகே ஆஹா அங்கே பாருங்க மக்களே பெரிய ஒரு இது மாதிரி வருது. அந்த மேட்டில் மட்டும் நம்ம ஏற்றி குதிச்சுன்னு வச்சுக்கோங்க பைக்கில் அப்படியே பறந்து ஓடி போயிடும்னு நினைக்கிறேனே. ஏமா அப்பாடா ஃபைனலாக எப்படி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி நம்ம ஃப்ராங்க்லின் வீட்டுக்கு வந்தாச்சு மக்களே. ஐயோ பாடி எடுக்கிறதுக்குள்ளே எப்படி ஒன்று வீட்டு வந்து சேர்ந்தாச்சு. அப்பா பாடி இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஆம்புலன்ஸ்லாம் இருக்குது. ஓகே ஐயோ கொஞ்சம் வேறு பில்டப் பண்ணும் அழுகுற மாதிரி. ஐயோ ஃப்ராங்க்லின் டாய் மாமா டாய் இப்படி ஆச்சாடா மாமா டாய் ஏன்டா இப்படி பண்ண டாய் மாமா ஃப்ராங்க்லின். ஐயோ எப்படி கிடக்குறான் பாருங்க ஃப்ராங்க்லின். ஐயோ மாமா டாய் ஃப்ராங்க்லின். ஐயோ இதில் வேற நம்மளால தான் இவன் மண்டையா போட்டான்னு தெரிஞ்சா எல்லாரும் நம்மளை போட்டு கும்பி போடுவாங்க. எதுவும் நடிக்க வேண்டியதான். பாடி எடுக்க டைம் ஆயிடுச்சுப்பா. எல்லாரும் பாடி எடுத்துடலாமா சொல்லுங்க. ஆமாப்பா பைக்ல பாடி எடுத்துட வேண்டியதான். டைம் ஆயிடுச்சுப்பா. ஓகே மக்களே ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம GTA5 ஃப்ராங்க்லின் வந்து பார்த்தீங்கன்னா மண்டையை போட்டான். இப்போ நம்ம கடைசி ஊர்வலம் கூட்டிகிட்டு போகிறோம். இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இந்த வீடியோ பேசுறதுக்கே. ஏன் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா GTA5ல ஃப்ராங்க்லினே இருக்க மாட்டான் மக்களே. நம்மளால பார்த்தீங்கன்னா அவன் மண்டையாக போட்டான். ஓகே கடைசியாக அவன் ஊர்வலம் கூட்டு போகலாம் மக்களே. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுடுகாடுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு நேராக பார்த்தீங்கன்னா அவன் பாடியை போட்டு நம்ம திருப்பியும் நம்ம இந்தியன் பைக் ஸ்கூல் கிளம்பி போயிட வேண்டியதான். ஐயோ இப்படி போய் முடியும்னு நான் நினச்சா பார்க்கல. விளையாட்டுக்கு போக்கெல்லாம் பண்ணது இப்படி ஆச்சு. சரி ஓகே ரைட்டு மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு வந்தாச்சு சுடுகாடுக்கு வந்தாச்சு. எங்கடா சுடுகாடு மாதிரிலே தெரியல அப்படின்னு தான் கேட்பீங்க. இருங்க உள்ளே போய் காமிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே பாருங்க எத்தனை இருக்குது பாருங்களா சுடுகாடு. அங்கே பாருங்க இதுதான் சுடுகாடு. நம்ம இந்திய GTA5 சிட்டியோட சுடுகாடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவனை வந்து ஏதாச்சும் ஒரு இதில் போட்டு குழியில் போட்டு மூடிவிட்டு வர வேண்டியதான். ஏன்னா இந்த நேரம் பார்த்து இந்த மாதிரி அடி இருக்குது. ஆஹா அங்கே பாருங்க எல்லாரும் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ராங்க்லின் நல்லா இருக்குன்ட்டு. நீங்களும் பண்ணிக்கோங்க ப்ரேயர். ஓம் நமோ. ஓகே இவனை எப்படியும் காப்பாற்று கடவுளே என்னை எதுவும் பண்ணிவிடாத சரியா. ஓகே ரைட்டு. கடைசியா பிராங்க்லினுக்கு ஒரு பிரேயர் பண்ணிக்கலாமா எல்லாரும் சேர்ந்து என் கூட பிரேயர் பண்ணுங்க. ஓகே எல்லாரும் ஓம் கிரீம் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லுங்க. ஓம் கிரீம் ஐஸ்கிரீம் ஃப்ராங்க்லின் க்ளீன் ஓம் கிரீம் ஐஸ்கிரீம் ஃப்ராங்க்லின் க்ளீன். ஐயோ என்னாச்சுங்க. என்னது தண்ணி அதுங்க என்னடா பண்றீங்க. ஐயோ என்னது இது எங்க இருக்கிற நினைடா இல்ல சுடுகாட்டுல வந்து விட்டுக்கிறீங்க. என்னடா பாடி போட்டு இப்படி பண்ணிக்கிறீங்க. ஓம் கிரீம்ட்டு அடே ஃப்ராங்க்லின் உயிரோட தான் வந்துக்கிறியா மாமா மைக்கில்.
உனக்கு அவன் கண்ணுக்கு தெரியறானா? என்னது தெரியலையா? எனக்கு மட்டும் தான் தெரியறானா? டேய் ஐயோ என்னடா இது டேய்? ஐயோ பேய வந்து நம்மள துரத்துறானே இவன். ஐயோ டேய் டேய் நான் எதுவுமே பண்ணலடா பிராங்க்லின், வேணும்லாம் பண்ணலடா, நீ மன்னிச்சு விட்டுறப்பா சாமியா. ஐயோ என்னடா இது? என்னடா இங்க நடக்குது? ஒண்ணுமே புரியலையே. இப்பதானே செத்து போனான், இப்பதானே அவன் பாடியை போச்சான், அதுக்குள்ள நம்மள துரத்திட்டு வர பின்னாடி. ஐயோ எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். இது மேல இந்த ஊர்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க வராது. நேரம் சுட்டா கழிப்பி நம்ம இந்தியன் பைக்ஸ்க்கு போய் வேண்டியதான். எப்பா எப்பா வழி விடுங்கப்பா, வழி விடுங்கப்பா, வழி விடுறா, வழி விடுறா, வழி விடுறா, வழி விடுறா. எப்பா என்ன எப்பா டேய்? ஐயோ ஐயோ என்னடா இங்கே வந்துட்டான்? ஐயோ பிராங்க்லின் டேய் மாமா, நான் எதுவுமே பண்ணல மாமா, தெரியாம பண்ணிட்டேன் மாமா. மாமா நீ செத்துதுக்கு நான் காரணம் இல்லை மாமா. மாமா அவனே தான் மாமா. ஐயோ இவன் பார்த்தா எதுவுமே பேசவே மாட்டேங்கிறானே, போட்டு தள்ளிடுவான் போலியும் நம்மளையும். ஐயோ ஓடுறா ஓடுறா ஓடுறா. ஐயோ என்னடா இங்கே வந்து நிற்கிறான்? மாமா மாமா ஐயோ ஐயோ என்ன பேசுறதே புரிய மாட்டேங்குதே. இவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை மூஞ்சி முறைச்சிக்கிட்டே இருக்கிறான், போட்டு தள்ளிடுவானா? திருப்பி ஓட வேண்டியதான், வாங்க ஓடுவான். ஐயோ என்ன பண்றது? எஸ்கேப்பு. ஐயோ எங்க போனாலும் சுத்தி சுத்தி வளைக்கிறானே. பாபா நான் எதுவுமே பண்ணல பாபா. டேய் ஒன்னேதாடா டேய். அல்லா போச்சு. ஆட்டோ பக்கம் எவன்டா பின்னாடி பேச்சுட்டு